அதிமுக தோல்வி அடைஞ்ச உடனே அவங்க சில காரணங்களுக்காக அவங்க சில முடிவுகள் எடுத்தாங்க. அந்த முடிவுகளுக்கான விளைவுகள் அவங்க தான் சந்திக்கணும். அண்ணன் எடப்பாடியார் உண்மையான அம்மாவின் விசுவாசி. ஆனால் யாரெல்லாம் கட்சிக்கு துரோகம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஓடுகாலின்னு சொல்லுவாங்க தமிழ், இந்த மாதிரி நபர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க. ஒரு அமைச்சரவைக்காக ஒரு கட்சியை விட்டு ஒரு கொள்கையை விட்டு கட்சி தாவறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. அதிமுக தொண்டர்கள் விசுவாசமான தொண்டர்கள், தைரியமான தொண்டர்கள். நிச்சயமாக நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். தைரியமாக இருங்கள். அதிமுகவிலிருந்து ஒரு 25 பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்து போனாங்க. அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு இன்று அமைச்சர் பதவி தரப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பதவி தரவில்லை. இப்போ அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? அடுத்து அவங்க திருப்பி தாய் கழகமான அதிமுகவுக்கு திரும்புவாங்களா? இதை பற்றி நம்மள்கிட்ட செய்தி தொடர்பாளர், அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. தாவேகா கட்சியோட அரசியல் பயணம், முதலமைச்சர் விஜய் அவர்களோட அரசியல் பயணம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதிமுக தொண்டர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எந்த கட்சியில் நம்ம வளர்ந்துருக்கோம், யார் நம்மளுக்காக உழைச்சி நம்ம தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து செயல்பட்டுருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் மேலே விசுவாசமாக இருந்திருந்தால் அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க தோல்வி அதிமுக தோல்வி அடைஞ்ச உடனே அவங்க சில காரணங்களுக்காக அவங்க சில முடிவுகள் எடுத்தாங்க. அந்த முடிவுகளுக்கான விளைவுகள் அவங்க தான் சந்திக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் இது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன பிரதிபலிக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இந்த கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ, புரட்சித் தலைவி அம்மாவோ, அவங்கள் வழி வந்த அண்ணன் எடப்பாடியாரோ ரொம்ப கண்ணியமான தலைவர். எங்கேயுமே தவறாக பேச நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. யார் கட்சி விட்டு போனாலும் அவங்களை பற்றி தவறாக பேசின சரித்திரமே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் உண்மையான அம்மாவின் விசுவாசி. கட்சி அண்ணன் பின்னாடி இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி ஓடுகாலிகள் இருக்காங்களோ, சில பேர் திரும்பி வரவங்கள நிச்சயமாக அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் கட்சிக்கு துரோகம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஓடுகாலின்னு சொல்லுவாங்க தமிழகத்தை, நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்த எனக்கு பிடிக்காது. ஆனால் அந்த டெக்னிக்கல் டேர்ம் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி நபர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க. அவங்க மாவட்டத்திலேயே அவங்க அவங்களோட அங்கீகாரத்தையும் மரியாதையும் இழப்பாங்க. இல்லை, இப்போ அதிமுக பிரிஞ்சிருச்சு, அதிமுக உடஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. உண்மையில் அதிமுக எடப்பாடியார் பின்னால் தான் இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கட்சி, எந்த போருக்கும் தயார் என்ற நிலையில் இருக்கிற கட்சி. அரசியலில் வாழ்க்கையிலேயே ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள் சகஜம். ஆனால் அந்த நேரங்களில் தான் ஒரு மனிதனோட குணமோ, அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட கண்ணியமோ, அவங்களோட மனப்பான்மையை வெளிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கட்சியை விட்டு போகிறது, ஒரு அமைச்சரவைக்காக ஒரு கட்சியை விட்டு ஒரு கொள்கையை விட்டு கட்சி தாவறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துனா, இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, தொண்டர்கள் இனி எப்படி இருக்கணும், ஸோ எப்படி அதிமுக உடையாமல் மீண்டும் 2031 தேர்தலில் ஆட்சி அமைக்கிறத பற்றி தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதிமுக தொண்டர்கள் விசுவாசமான தொண்டர்கள், தைரியமான தொண்டர்கள். சுபமான காலம், வெற்றிகரமான காலம், நமக்கான காலம் பிறக்க போது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நிச்சயமாக நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். தைரியமாக இருங்கள், வீரமாக நடை போடுங்கள். அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி மீண்டும் வரும். அம்மாவோட ஆட்சி மீண்டும் வரும். தைரியமாக இருங்கள். வாழ்க்கை என்றாலே நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தைரியமாக இருங்கள். கண்ணியத்தோட செயல்படுங்கள். நன்றி.